ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இப்போ நம்ம போய் தூதுவளை பறிச்சுட்டு வரலாம். வீட்டுக்கிட்ட கொஞ்சம் தூதுவளை இருக்குது. இந்த இலை நல்லா சளி, இருமல், எதிர்ப்பு சக்தி, வயிறு உப்புசம், ஆஸ்துமா, நுரையீரல் சம்மந்தப்பட்ட தொற்று. இந்த இலையை நல்லா காய வச்சு பொடி பண்ணி மோரில் கலந்தோ தண்ணியில் கலந்தோ சாப்பிட்டோம்னா ஹீமோக்ளோபின் இன்க்ரீஸ் ஆகும். இப்போ தூதுவளை ரசம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு மிளகு, சீரகம், பூண்டு, பச்சை மிளகா இதெல்லாம் க்ரஷ் பண்ணிக்கலாம். அது கூட 2 தக்காளியை அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ கடாயில் நல்லெண்ணெய், கடுகு, சீரகம் போட்டு தாளிச்சிட்டு வாஷ் பண்ணி இருக்கிற தூதுவளை இலைகளை சேர்த்துக்கலாம். இலையை சேர்த்து நல்லா வதக்கி விட்டுட்டு இப்போ இடித்து வச்சுருக்கிற மிளகு, சீரகம், பச்சை மிளகா, பூண்டு, அது கூட 2 தக்காளி எல்லாம் சேர்த்து விட்டுக்கலாம். ரசத்துக்கு தேவையான தண்ணி, உப்பு, பெருங்காயம், மஞ்சள் தூள் சேர்த்து லேசாக கொதி வந்ததுக்கப்புறம் கடைசியாக 1.5 இன்ச் அளவுக்கு இடித்து வச்ச இஞ்சி சேர்த்து ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடுங்க. இப்போ தூதுவளை ரசம் ரெடி ஆயிடுச்சு. கொத்தமல்லி இருந்தால் தூவி விட்டுக்கலாம். என்கிட்ட இல்லை, அதனால் நான் சேர்க்கலை. இந்த ரசத்தை வடிகட்டி ஒரு 1/2 கிளாஸ் அளவுக்கு இருமல் இருக்கிற குழந்தைங்களுக்கு கொஞ்சமாக கொடுங்க. சாப்பாட்டில் சேர்த்தும் கொடுக்கலாம். ஆஸ்துமா, நுரையீரல் பிரச்சனை இருக்கிறவங்கெல்லாம் இதை வாரம் 2 முறை இலைகளை தூதுவளை இலைகளை தண்ணியில் கொதிக்க வச்சு அந்த தண்ணியை குடிச்சிங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்கும். இந்த ரசம் ரெசிபியை ட்ரை பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.